இது உங்கள் மாம்ஸ் நரேஷன். இன்றைக்கி வீடியோவில் ஆட்டு புழுக்கையை எப்படி நம்ம கம்போஸ்ட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். மற்ற அனிமல்ஸ் வேஸ்ட்டை விட இந்த ஆட்டு புழுக்கை ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே நேரத்தில் இது பூச்சிகளை தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணாது. மெயினாக பார்த்தோம்னா இதுக்கு எந்த விதமான ஸ்மெல்லும் இல்லை. எந்த இடத்துலையும் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த ஆட்டு புழுக்கையோட ஆட்டோட யூரினும் மிக்ஸ் ஆகி வருவதனால இது நைட்ரஜன் ரிச்சாக இருக்கும் மாட்டு சாணத்தை கம்பேர் பண்ணும்போது. நிறைய நேரங்களில் இந்த ஆட்டு புழுக்கையை செடிகளோட பக்கத்தில் நம்ம அப்படியே போட்டுடுறோம், இல்லை மண்ணில் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுகிறோம். ஒரு விதத்தில் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஸ்லோவாக இந்த நியூட்ரியன்ஸ் ரிலீஸ் ஆகிக்கொண்டே இருக்கும். ஆனால் உரம் கொஞ்சம் அதிகமாயிட்டா செடிகள் காய்ந்து போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஆட்டுப்புழுக்கையில் தீமை விளைவிக்கக்கூடிய சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பேரசைட்ஸ் எல்லாம் இருக்கிறனால இதை முழுமையாக கம்போஸ்ட் பண்ணி உபயோகப்படுத்துவது நல்லது. இதுக்கு நல்ல டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ஆக்சிஜன் சப்ளை இருக்கணும். அப்போ சீக்கிரம் கம்போஸ்ட் ஆகும். அதனால் நான் இதை தோட்டத்தில் ஒரு சின்ன பகுதியை எடுத்துக்கிட்டேன். காலியாக இருந்த ஒரு சிமெண்ட் தொட்டியை எடுத்துக்கிட்டு அடிப்பகுதியில் கொஞ்சமாக மண்ணை போடுறோம். அதுக்கு மேலே நம்ம எடுத்து வைத்திருக்கிற இந்த ஆட்டு புழுக்கையை ஒரு லேயர் நம்ம போடுறோம். திருப்பியும் மண்ணை போடுறோம். அந்த மண்ணுக்கு மேலே அடுத்த செட் ஆஃப் ஆட்டு புழுக்கையை நம்ம போடுறோம். கடைசியாக மேலே நன்றாக மண்ணை மூடி நம்ம எப்படி மற்ற கம்போஸ்ட்டை செய்கிறோமோ அதே மாதிரி ஆட்டு புழுக்கையை லேயரில் போட்டு கடைசியாக நம்ம மண்ணை மூடிடணும். இது நைட்ரஜன் ரிச்சாக இருப்பதனால அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு காய்ந்த இலைகளோடு கூட இருந்த மண்ணை கூட கடைசி ஃபைனலாக இதை மூடி போடுறோம். இதுக்கு கொஞ்சம் நிறைய தண்ணி தேவைப்படுறதுனால தண்ணீர் ஊற்றும்போது அடிவெளி வழியும் போது அந்த மண்ணை கூட இது வளப்படுத்தும். அந்த எக்ஸஸ் தண்ணி வேஸ்ட் ஆகாது. அதனால் முதல் நாள் நான் என்ன பண்ணுறேன்னா, மீன் அமிலம் தயாரித்து இந்த கம்போஸ்ட் மேலே எல்லா இடத்துலையும் படரும்படி தாராளமாக ஊற்றி விடுகிறோம். இது வெயில் காலமாக இருப்பதனால காலை வேளையில் வெறும் தண்ணியையும், மாலை வேளையில் ஒரு நாள் மீன் அமிலம், ஒரு நாள் மோர், ஒரு நாள் பயோ ஃபர்டிலைசர் அந்த மாதிரி கலந்து இதில் ஊற்றுறோம். ஸோ தட் அந்த கம்போஸ்டிங் ப்ராசஸ் சீக்கிரமாக நடக்கும். அவ்வப்போது இந்த மண்ணை நம்ம கிளறி விடணும். அதன் மூலமாக கீழே இருக்கிறது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே போகும். எல்லா பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். ஆக்சுவலாக இது கம்ப்ளீட்டாக கம்போஸ்ட் ஆகிறதுக்கு 6 மாதங்கள் ஆகும்னு சொல்கிறாங்க. நமக்கு இப்போ தான் இது 1 மாதமாக இருக்குது. காலநிலை சாதகமாக இருப்பதற்காகவும் இதை வெளியே வச்சுருக்கேன். எப்படி ஆடிப்பட்டம் தொடங்குவதற்கு முன்பு இது ஓரளவு ரெடி ஆகிடும். 3 சிமெண்ட் தொட்டியில் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை கம்ப்ளீட்டாக கம்போஸ்ட் ஆனதும் இனியொரு வீடியோவில் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். நீங்களும் ஆட்டுப்புழுக்கை உங்கள்கிட்ட இருந்தால் இதை கம்போஸ்ட் பண்ணி பயன்படுத்துக. நன்றி, வணக்கம்.